ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. கணக்கெடுக்கிறதுக்கு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கணக்கெடுப்பாளர்கள் வருவாங்க. உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் தான் கணக்கெடுப்பாளர்களாக வருவாங்க. அதுக்கு முன்னாடியே நாம் செல்ஃப் எனுமரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மொபைல்லையே வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளே பண்ணிக்கலாம். censusindia.government.in அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் லெஃப்ட் கார்னரில் லாங்குவேஜஸ் இருக்கும். ஹிந்தியில் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே செல்ஃப் எனுமரேஷன் அப்படின்னு ஆன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். பண்ணின உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டேட் தமிழ்நாடு, அதுக்கு கீழே குடும்ப தலைவரோட பேர். இந்த இடத்துல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, குடும்ப தலைவரோட பேர் ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா மாற்ற முடியாது. ஸோ கரெக்டாக யோசித்து கொடுத்துடுங்க. அதே மாதிரி கீழே மொபைல் நம்பர், ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மொபைல் நம்பர் தான் கொடுக்க முடியும். நீங்கள் இப்போ உங்களோட ஃபேமிலிக்கு இந்த நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஃபேமிலிக்கு அவங்களோட நம்பரை தான் போட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கணும். சரியா? அடுத்தது இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். இமெயில் அட்ரஸ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ப்ளீஸ் செலக்ட் லாங்குவேஜ் இருக்கும். அதில் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி அதுவே ஃபில் ஆகி வெரிஃபை பண்ணிக்கணும். இந்த வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபை ஆகிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நம்மளோட வீடு எந்த இடத்துல இருக்குதோ அந்த மேப் காமிப்பேன். அதில் ஒரு ரெட் கலர் புள்ளி இருக்கும். அந்த புள்ளி இழுத்துட்டு நம்ம ஏரியா எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ட்ராக் பண்ணி வைக்கணும்னு சொல்லும். சரின்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். மாநிலத்தோட பேர் தமிழ்நாடு, மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டமோ அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அஞ்சல் குறியீட்டு எண் இருக்கும், அதையும் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே மேப் ஓப்பன் ஆகும். அந்த மேப்பில் உங்கள் ஏரியாக்கிட்ட ஒரு ரெட் கலர் புள்ளி இருக்கும், லொக்கேஷன். அதை இழுத்துட்டு உங்கள் லொக்கேஷனில் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ண உடனே மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் முக்கிய நில அடையாளத்தை உள்ளிடவும்னு இருக்கும். பெரிய பெட்ரோல் பங்க்கு, காலேஜு, இல்லை பேக்கரி, ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல லேண்ட்மார்க்ஸு. அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் ஆல்ரெடி இருக்கும், அதுவே காமிக்கும். காமிச்சோன்னா அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நம்ம லொக்கேஷன் அங்கே சேவ் ஆகிடும். இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வரும், பார்த்துக்கோங்களேன். நிறையா பிளேசஸ் காமிக்கும். காமிச்சோன்னா அதை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா உறுதிப்படுத்திட்டிங்களா உங்களோட அமைவிடத்தை அப்படின்னு கேட்கும். ஆம் அப்படின்னு சொல்லிவிடுங்க. அந்த க்ரீன் கலரை டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கொஷின்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். 33 கொஷின்ஸ் இருக்கும். பொறுமையாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். கஷ்டமான கொஷின்ஸ் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. வீடோட தரை எப்படி இருக்குது, சுவரோட தரை எப்படி இருக்குது, மேல் தளம் என்ன போட்டிருக்கீங்க, கூரையா, ஓடா, இல்லை டைல்ஸா, கான்க்ரீட்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வீட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு கேட்பாங்க. எஃப்எம் கேட்குறீங்களா, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். தண்ணி எப்படி கிடைக்குது, கரண்ட் எதில் யூஸ் பண்ணுறீங்க, கேஸா, விறகடுப்பா, இந்த மாதிரி கேட்பாங்க. கேட்டுட்டு உறுதிப்படுத்துகிறீங்களான்னு சொல்லிட்டு ஆம் இல்லைன்னு கேட்பாங்க. ஆம், நான் சொன்ன தகவல்லாம் நான் உறுதிப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஆம் ஆம் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம ஃபில் பண்ண 33 கொஷின்ஸும் உங்களுக்கு வியூ ஆகும். ஒன்ஸு நீங்கள் ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். சரியா? அப்படி செக் பண்ணும்போது ஐயோ இதை மாற்றணுமே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். திருத்தறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். சரியா? அதனால் பயப்பட வேண்டாம். சப்போஸ் நீங்கள் எதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ரெட் கலர் பாக்ஸில் அலர்ட் கொடுக்கும், வார்னிங் கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ரைட் கார்னரில் FAQ, அதாவது அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள்னு சொல்லிட்டு ஹெல்ப்பும் இருக்கும். அந்த டூலில் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கொஷினோ அதை டைப் பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ணுவாங்க. சரி, முடிச்சா வாட்டி சப்மிட் பண்ணுறீங்களா இல்லை மேலே திருத்தறதுக்கு போகிறீங்களான்னு கேட்கும். நீங்கள் சப்மிட் பண்ணுறனாலும் சப்மிட் பண்ணிக்கலாம். இல்லை டிராஃப்டாக சேமித்து வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிராஃப்டாக சேமிச்சும் கூட வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சப்மிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நான் சப்மிட்டே பண்ணிடுறேன்னா ஆம் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும்.
சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஹெச் லெட்டரில் ஆரம்பிக்கிற ஒரு 11 இலக்க நம்பர் கிடைக்கும். இந்த நம்பர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் வீட்டுக்கு கணக்கெடுக்கிறதுக்கு டீச்சர்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்கள் இந்த கோட் நம்பரை தான் கொடுக்கணும். இது உங்களுக்கு ஃபோனில் எஸ்எம்எஸ்லேயும் அனுப்பி வைப்பாங்க. இமெயில் கொடுத்துருப்பீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் பேஜில், அந்த இமெயிலுக்கும் சென்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்கள் டோர் நம்பர் இதெல்லாம் போட்டோன்னே இந்த கோட் நம்பரை போட்டாங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படியே அவங்களோட ஆப்பில் ஸ்டோர் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக செல்ஃப் எனுமரேஷன் முடிஞ்சது, அவ்வளோதான். உங்களோட கணக்கெடுப்பு இந்த விவரங்கள் ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும், அதாவது ரகசியத்தன்மை உடையதாக இந்திய அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படும். அதனால் யாருக்கும் எந்த தகவலும் தெரிய செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? இது ஹைலி கான்ஃபிடென்ஷியல். நீங்கள் பதறாமல் பொறுமையாக உங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கலாம். இந்த 33 கொஷின்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். தண்ணி எங்கே பிடிக்கிறீங்க, கரண்ட் எங்கே கிடைக்குது, என்ன மாதிரியான உணவு இருக்குது, மொபைல் பயன்படுத்துகிறீங்களா, சைக்கிளா, காரா, பைக்கா, இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ் தான். செல்ஃப் எனுமரேஷன் எப்படி உள்ளே போகிறதுங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ ஓரளவுக்கு செல்ஃப் எனுமரேஷன் எப்படி பண்ணணுங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸி தானே? செல்ஃப் எனுமரேஷன் செஞ்சிடலாமா? ரெடி.